குட்டீஸ், நான் தான் லெனி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ ஒரு vlog தான். ஆக்சுவலி சண்டே இன்னைக்கு சர்ச்சுக்கும் போகணும். கூடவே ஊர்ல இருந்து அம்மா அப்பா வந்து திங்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது கிறிஸ்மஸ் வரதுனால எல்லா வருஷம் இந்த மாதிரி அனுப்புவாங்க. நம்ம ஊர்ல படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். 2 வீக்ஸ் முன்னாடி அவரோட அம்மா அனுப்பியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து என்னால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியலை. அது வந்து வீக் டேஸில் அனுப்பியிருந்தாங்க. ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதுனால என்னால் அதை வந்து வீடியோவாக ஷூட் பண்ண முடியல. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, நான் வந்து ஊர்லேருந்து வர திங்ஸை வந்து எடுக்கும்போது கூட போகிறது. இது வரைக்கும் வந்து அவரும் குழந்தைங்களும் போயிட்டு இருப்பாங்க. இந்த வந்து வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்காகவே நானும் கூட வரேன்னு சொன்னேன். பட் அங்கே போயிட்டு வந்து சர்ச்சுக்கு போகிறதுங்கிறது நடக்காத கதை. அதனால ரெடி ஆகிட்டு அப்படியே போயிட்டு திங்ஸ் எடுத்துட்டு முடிஞ்சால் வீட்டுக்கு வந்து திங்ஸை வச்சுட்டு போகலாம், இல்லை அப்படியே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நான் ரெடி ஆகிட்டேன். இனி அவங்க 3 பேர் ரெடி ஆனதும் அப்படியே திங்ஸ் எடுக்க கிளம்பிட வேண்டியதான். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெரிய வெந்திக்கெல்லாம் இவன் தான் கூப்பிட்டோன்னே எந்திரிச்சு வந்துட்டான். காலங்காத்தாலே எனக்கு 6 மணிக்கு எட்டு ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க பார்த்தீங்களா. எங்கள் அண்ணன் மட்டும் ஆயா அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். உன்னை நாங்கள் எழுப்பலையே, நீ அதான் இருந்துச்சா போகலான்னு நினைச்சேன். நீங்கள் வேற சோம்பேறி எதையும் தூக்கவும் மாட்டேங்க. நான் எதுக்குடா வெயிட்டு தூக்கணும்? அதான் நீ இருக்கல, தூக்கு. என்ன பண்ணேன்? நீயும் உங்க அப்பா அம்மா போய் எடுங்க. நாங்கள் மாங்காட்டிலேருந்து கிளம்பி போரூர் டோல்கேட் தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு அதான் பக்கம் திங்ஸ் வந்தால் எடுக்கிறதுக்கு. டோல்கேட் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கார்லாம் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணி நிற்கணும். பஸ் வந்ததும் பிக் பண்ணுறவங்க, திங்ஸ் பிக் பண்ணுறவங்க அங்கே தான் நிற்பாங்க. அங்கே தான் நிற்க போகிறோம். இப்போது ஓரமாக பார்க் பண்ணிட்டோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மைக்கு மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான், பேச மாட்டேங்கிறான். வரும்போது வரும். பஸ் எப்போ வரும்னா வரும்போது வரும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீ ரெகுலராக அடிக்கடி அப்பா கூட வந்துட்டு தானே இருக்க, ஒன்றும் தெரியாத பஸ் லேட்டாக தான் வரும்ன்ட்டு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தாண்டினதுக்கு பிறகு பஸ் வந்துருச்சு. ஷாலோம் கேரியர் தான் பஸ்ஸோட பேர். திங்ஸ் எதுவும் நீங்கள் தூக்க மாட்டீங்க, சோம்பேறி அப்படின்னு சொல்லி என்ன கலாய்ச்சான். அங்கே அவங்க அப்பா மட்டும் தான் திங்ஸை தூக்குறாரு. அவன் ஃபுல்லாக வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கான். திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. 2 பை ஃபுல்லாக திங்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அண்ட் இனி வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். பேக் சீட்டில் உட்காந்துருந்தேன்னா எனக்கு தலை ரொம்ப வலிக்கும். சரி, அவன் பாவம் தனியாக இருக்கானேன்னு கம்பெனிக்காக உட்காந்துருந்தேன். இவன் முன்னாடி வந்து உட்காந்ததுக்காக ஃபீல் பண்ணிவிட்டு கடுப்பில் இருக்கான். மாங்காடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். மாங்காடில் இருக்கவங்களுக்கு தெரியும். என்ட்ரானதும் இதுதான் அவங்க கண்ணுக்கு, இந்த கோயில் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா எங்கள் வீடு வந்துடும். வீட்டுக்கு வந்துட்டோம். இனி திங்ஸை அப்பாவும் பையனுமா மேலே தூக்கிட்டு வந்துடுவாங்க. நான் போய் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு உட்கார வேண்டியதுதான். இது எல்லாமே ஊர்லேருந்து வந்தது தான். இது எல்லாமே ஸ்நாக்ஸு. இது என் சின்ன பையனுக்கு பிடிச்சது. அதனால வந்து ஜிப்ஸ் 2 பேக்கெட் இந்த மாதிரி தான் கொடுத்து விடுவாங்க. அண்ட் இது நம்ம ஊரோட ஃபேமஸ் ப்ளம் கேக்கு. இதுலேயும் இருக்கு, இதுலேயும் இருக்கு. அண்ட் இது வந்து வறுத்த மீன். இது வந்து குழம்பு வச்சது. அப்படின்னா ரொம்ப வத்த வச்சு எடுத்துருப்பாங்க குழம்பு. இனிமேல் நான் தான் தேங்காய்லாம் அரைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து பொரிச்ச மீன் தான், அதாவது வறுத்த மீன் தான். அப்புறம் இது தேன், இது ஃபுல்லாக முட்டை. இது நான் வந்து ஊரில் வந்து லாஸ்ட்டாக ஊரில் வரும்போது தைக்கிறதுக்காக கொடுத்துட்டு வந்து ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக தைச்சு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து வெளியில் தேங்காய், கொஞ்சம் தண்ணி, சாக்கில் வந்து தண்ணி ஏதோ சிந்திருக்கு, பஸ்ஸில் ஏதோ தண்ணி சிந்திருக்கு. ஸோ அந்த தேங்காய், கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வாழைப்பழம், நேந்திரப்பழம், செவ்வாழைப்பழம், அப்புறம் கத்தாழை வந்து கேட்டிருந்தேன், நடுறதுக்காக கேட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து வெளியே இருக்கு. ஸோ அவ்வளோதான். இன்னொரு விஷயம், இது வந்து எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவோட வேலை. இதை வந்து முட்டை பாக்ஸ் உள்ள வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க எங்க அம்மாவும் எங்க அம்மாவும். இதெல்லாம் எங்க அப்பா வாங்குறது. ஸோ எங்க அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ கொடுத்துட்டு இதை வந்து 2 பேருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுமா கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் அவங்க அம்மா அனுப்பி விடுவாங்க. பட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வீட்டு பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் பேங்க் இருக்கு. ஸோ அவங்க வந்து ப்ரைவேட் பஸ் கிளம்புறதுனால இந்த திங்ஸ் எல்லாம் ஏற்றி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வீட்டிலனா கொஞ்சம் கஷ்டம். அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஏற்றி விட சிம்பிளாக தான் அவங்களால கொடுத்துட முடியும். இந்த மாதிரி வெயிட்டான திங்ஸ் எல்லாம் அவங்களால கொடுத்துட முடியாது. ஸோ அவ்வளோதான். இந்த
வீடியோவில் நாங்கள் சொன்னது மாதிரி ஊர்லேருந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு திங்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து புக் பண்ணி கொடுத்து விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ்.